இந்தியாவின் வடகிழக்கு பகுதியின் இமயமலை தொடரில் எலும்பு வடிவில் காட்சியளிக்கிறார் முருகன் என்று சொன்னால் நம்பவா மாட்டோம். எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? தோளிலும் இருப்பான், உடம்பிலும் இருப்பான் என்பது உண்மை என்றால், இமயமலை தொடரில் எலும்பு வடிவில் காட்சியளிக்கும் முருகனை காண நிச்சயம் நம்மில் ஆர்வம் எழத்தானே செய்யும். எழுந்தது உண்மைதான். இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இமயமலை தொடரில் புத்த பெருமான் எலும்பு வடிவில் இருப்பதை அறிந்து நேசமான இமயமலை அடிவாரத்தில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு இடைப்பட்ட பகுதிக்கு சென்றோம். அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரப்பிரியா மாவட்டத்தில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனகசௌரி எனும் குக்கிராமத்தில் அமைந்துள்ளது கார்த்திகேயா முருகப்பெருமான் கோவில். கனகசௌரி கிராமத்தின் மலையேற்றத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில்தான் கார்த்திகேயா முருகப்பெருமான் என வழிபடப்படும் எலும்பு வடிவிலான முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். முன்னதாக இந்த கோயிலை சென்றடைய 3 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. நடைபயணத்தின் வழித்தடமானது சிறிது தூரம் சமதளமாகவும் அதன் பின் செங்குத்தான மலையேற்றமாகவும் இருந்தது. பொதுவாகவே உத்தரகாண்ட் மாநிலமானது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்திருப்பது மட்டுமல்லாமல் பனிப்பிரதேசம் என்பதால் மூச்சுக்காற்றின் சுவாசிக்கும் தன்மை என்பது சற்று கடினமாகவே இருக்கக்கூடும். வழிநெடுகிலும் மண்பாதையாகவும் செங்குத்தாகவும் இருந்ததை அடுத்து மலையேறும் கடினத்தை சுற்றுப்பரப்பில் காட்சியளிக்கும் இமயமலை தொடர்களின் வைரபிம்பங்கள் நமது ஒட்டுமொத்த களைப்பையும் போக்குகின்றன. இந்த மலைப்பயணத்தின் போது நடந்து செல்ல முடியாத பக்தர்களுக்கு குதிரை மற்றும் டோலி மூலமாக கோயிலுக்கு பயணம் மேற்கொள்ளும் வழிமுறைகளும் அங்கே நடைமுறையில் உள்ளது கூடுதல் சிறப்பு என்றே கூறலாம். நாம் செல்லும் பாதை இருபக்கமும் மரங்களால் சூழப்பட்டு இயற்கை எழிலுடன் காட்சியளிக்க, அதே மரங்களில் ஒரு சில இடங்களில் மணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதே போல ஒரு சில மரங்கள் துணிகளால் கட்டப்பட்டிருந்தன. கடினமான செங்குத்தான மலைப்பாதையில் ஏறும்போது அம்மாநில அரசின் சார்பிலேயே இலவசமாக தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பானங்கள், பழங்கள் மற்றும் குளுக்கோஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டும் வருகிறது. ஒரு வழியாக செங்குத்தான பாதை முடிந்து சமதள பாதையினை வந்தடைந்தோம். இமயமலையின் பின்பகுதியில் முருகப்பெருமான் திருக்கோயில் இருப்பதை காண முடிந்த நமக்கு இந்த பயணத்தின் போது எத்தனை சவால்கள் இருந்ததோ அவைகளெல்லாம் மறந்து அந்த நொடி முருகப்பெருமானின் தரிசனம் கிடைப்பதற்கு நாம் என்ன தவம் செய்தோமோ என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நாமே உணர முடிந்த அளவுக்கு கொடுத்து வைத்த ஒரு தரிசனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3048 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மலை என்றும் அம்மாநில சுற்றுலாத்துறை இந்த வரலாறுகளை சுட்டிக்காட்டி இதனை உறுதிப்படுத்துகிறது. வருடம் தோறும் இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்.